நீட் முறைகேடுகள் அம்பலமாகி இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட செயற்குழு கூட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிமுன் அன்சாரி, தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி விரிவான வகையில் குறைகளை கேட்டு முறையான திட்டமிடலை வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை தமிமுன் அன்சாரி வலியுறுத்தினார். நீட் தேர்வு பாதித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் முதல் இந்த எதிர்ப்பு நீட் தேர்வுக்கு எதிராக கிளம்பியது. பிறகு ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா என்று கிளம்பி இப்போது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலும் பட்டியலில் தொடங்கியிருக்கிறது. நீட் தேர்வு என்ற பெயரில் வினாத்தாளை கசியை விட்டு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய போக்குகள் அமலமாகி இருக்கிறது. இந்த நிலையில் இதை பற்றி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பிரதமர் பேச மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அரக்கு காப்பியை குடிப்பேன், அரக்கு காப்பி ரொம்ப சிறப்பு பெறுதுங்கிறார். நாங்கள் தப்புன்னு சொல்லலை. அரக்கு காப்பியை பற்றி பேசக்கூடிய நீங்க ஏன் நீட் தேர்வு முறைகேடுகளை பற்றி பேச வருகிறீங்க? மன் கி பாத்தில் நீங்கள் சொல்றது மட்டும் தான் மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நாடாளுமன்றம் மன் கி பாத் அல்ல, எல்லோருக்குமான உரையாடலுக்கான களம், மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான களம். அங்கேயே பிரதமர் பேச மறுக்கிறாரு. எனவே நீட் தேர்வு என்பது ஒரு மோசடியான தேர்வு என்பது அம்பலமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. எங்களுடைய மற்றொரு முக்கியமான கோரிக்கை, இதை இந்தியா முழுக்க ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான்.